அபார கருணாசிந்தும் ஞானதம் சாந்த ரூபிணம் ஸ்ரீ சந்திரசேகர குரும் பிரணமாமி முதான்பகம். ஸ்ரீ குருபியோ நமக. குருவே சரணம். கோபுரம் டிவி நேயர்களுக்கு பக்திபூர்வமான வணக்கங்கள். மகா பெரியவா அற்புதங்கள் தொடரில் மகான் தன் பக்தர்களை எந்தெந்த விதத்திலெல்லாம் காத்துண்டு வந்திருக்காருன்னு பார்க்குறோம் இல்லையா? அந்த வரிசையில் இன்று நாம் காணவிருக்கும் ஒரு அற்புதம் எத்தகையது அப்படின்னாக்கா, மகான் தன் பக்தர்கள் கஷ்டத்தில் வாடுவதை கொஞ்ச நேரம் கூட பார்க்கவோ கேட்கவோ எண்ணவோ சகிக்கவே மாட்டார். தாய் உள்ளம் கொண்ட தயாபரன் அவர் என்பதை நமக்கு விளக்கும் ஒரு அற்புதம் தான் இது. தினமும் அதிகாலையிலேயே எழுந்து நீராடி தன் அனுஷ்டானங்களை எல்லாம் முடிச்சுட்டு சந்திரமௌலீஸ்வர பூஜையை செய்து கடுமையான உபவாசங்களை மேற்கொண்டு பக்தர்களாகிய நாம் உய்ய வேண்டும், சிறக்க வேண்டும், சிறப்பான வாழ்க்கையை வாழ வேண்டும் என்பதற்காக அவ்வளவு பிரார்த்தனைகள், அவ்வளவு கடுமையான விரதங்களை மேற்கொண்டவர் மகான். ஒரு நாள் காஞ்சி ஸ்ரீமடத்தில் இந்த அற்புதம் நிகழ்கிறது. ஏன்னா அது என்றுமே அதிகாலையில் எழுந்து பூஜைகளை எல்லாம் செய்யும் மகான் அன்று ரொம்ப நாள் ஆன பிறகும் பூஜைகளை தொடங்கவே இல்லை. அனுஷ்டானம் பண்ணிட்டு ஒரு இடத்துல ஓரமாக உட்காந்துட்டார். வருகின்ற போகின்ற பக்தர்கள் எல்லாம் பார்த்துட்டு இருக்கா, மகான் யாருக்காக வெயிட் பண்ணுறாருன்னு. ஆனாலும் மகான் எந்த விதமான அசைவும் இன்றி அமர்ந்த இடத்திலேயே அமர்ந்திருக்கிறார். அப்படியே காலம் மாறுது. ஒரு 7 மணி ஆறுது, காலை 8 மணி வரைக்கும் ஆயிடுத்து. இவ்வளவு காலத்திற்கு பிறகு மடத்தின் மேனேஜரை அழைச்சார் மகா பெரியவா. அவர் அழைச்சிட்டு, நான் சொல்கிற நபருடைய பேர், அவருடைய விலாசம், இப்போ அவர் எங்கே இருக்கார், இந்த டீட்டெயில்ஸ் எல்லாம் கொண்டு வா அப்படின்னு சொல்லி அவரை அனுப்ப, அவரிடத்தில் சில அடையாளங்களை சொல்லி அந்த பெயரையும் சொல்லி அவர் அனுப்புகிறார். அவர் சற்று நேரம் கழித்து அந்த நபரின், அந்த பக்தரின் பெயர், அவருடைய முழு விலாசம், அடுத்து அவருடைய மற்ற விவரங்கள் என்னென்னவெல்லாம் இருந்ததோ எல்லாத்தையும் எடுத்துன்னு வந்து மகாபெரியவாளின் முன் சமர்ப்பிக்கிறார் ஸ்ரீமடத்தின் மேனேஜர். இதையெல்லாம் பார்த்த நம் மகா சுவாமிகள் அப்படியே பார்த்துட்டு, சரி ஒரு தொகையை சொல்லி இந்த தொகையை இந்த நபருக்கு மணி ஆர்டர் பண்ணிடு, இம்மீடியட்டாக இப்போவே பண்ணிடு, தாமதிக்காத அப்படின்னு வேற சொல்கிறார். அவர்களுக்கு ஒன்றுமே புரியவில்லை. எதற்கு இவ்வளவு அவசரமாக பூஜையை கூட சற்று தாமதப்படுத்திட்டு மகா பெரியவா இவ்வளவு பெரிய ஒரு விஷயத்தை செய்ய சொல்கிறார், இதில் ஏதோ ஒரு ரகசியம் பின்னாடி இருக்குது, என்ன காரணம்னு தெரியலையேன்னு எல்லாரும் யோசிச்சுட்டு இருக்கும் பொழுது மகான்கிட்ட கேட்க முடியாது இல்லையா? உடனடியாக ஸ்ரீமடத்தின் மேனேஜரும் அவசரமாக சென்று என்ன தொகை மகான் சொன்னாரோ அதை அந்த விலாசத்திற்கே மணி ஆர்டரும் செய்தாச்சு. இதன் பிறகு மகான் எழுந்து தன்னுடைய கடமைகளை முடித்து சந்திரமௌலீஸ்வர பூஜையில் அமர்ந்து எல்லாருக்கும் பிரசாதமும் கொடுக்க ஆரம்பித்தாச்சு. இப்படியே நாட்கள் ரொம்ப நார்மலாக, ரொம்ப சாதாரணமாக போயின்னு இருக்கு. 5 நாட்கள் கழித்து ஒரு தந்தி வருகிறது ஸ்ரீமடத்திற்கு. இந்த தந்தியை அனுப்பிய நபர் கண்ணீர் மல்க நன்றி தெரிவித்து முக்கியமான விஷயத்தை பகிர்ந்து கொண்டிருக்கிறார், பிரார்த்தனைகளை வைத்திருக்கிறார் மகானிடத்தில். என்னது அப்படின்னா, மகான் மணி ஆர்டர் அனுப்ப சொன்னார் இல்லையா, யாருக்கு அனுப்ப சொன்னாரோ அதே நபர் தான் அந்த கடிதத்தை எழுதி அனுப்பியிருக்கிறார். அதில் என்ன விஷயம் இருந்தது அப்படின்னா, தன்னுடைய தகப்பனார், அவர் பேர் வைத்தா, அந்த வைத்தா என்றவர் காலமாகிவிட்டதாகவும் அவருடைய சடலத்தை வீட்டில் வச்சுண்டு உத்தரக்கிரியை செய்வதற்கு கூட தன்னிடத்தில் பணம் இல்லாமல் விழித்து கொண்டிருந்த பொழுது, என்ன காரியம் பண்ண போகிறேன், எப்படி பண்ண போகிறேன்னு தெரியலையே பெரியவான்னு நினச்சின்னு இருக்கும் பொழுது சரியான சமயத்தில் அந்த பணம் அங்கு வந்து சேர்ந்ததாகவும் அந்த கடிதத்தில் எழுதியிருந்தது. இதை படிக்கும் பொழுது மேனேஜருக்கு அப்படி மெய் சிலிர்த்து விடுகிறார், கண்களில் கண்ணீர் கொட்டுகிறது. யார் அவர், அந்த பக்தர் யார், இவருடைய தகப்பனார் வைத்தா என்பவர் யார் என்றால், ஸ்ரீமடத்தில் பல காலம் தொண்டு செய்தவர். என்ன தொண்டு செய்தார் என்றால், சந்திரமௌலீஸ்வர பூஜை நிகழும் பொழுது அதற்கான பில்வ தலங்களையெல்லாம் பறிச்சுண்டு வந்து அந்த பூஜைக்காக வைத்து நமஸ்காரம் பண்ணிட்டு போவாராம். இதை நித்தியமாக ஒரு கடனாகவே வச்சுட்டு இருந்தார் அவர். ஆக அப்பேற்பட்ட சந்திரமௌலீஸ்வர தொண்டு செய்த பில்வம் வைத்தா அவர்கள், அவர் ஸ்ரீமடத்தில் பில்வம் வைத்தான் அந்த காலத்தில் அழைப்பாளாம். இது அங்கு இருந்தவர்கள், அன்று இருந்தவர்களுக்கு நினைவில் இல்லை, மகா சுவாமிகளுக்கு அது நினைவில் இருந்தது. அதுவும் கிட்டத்தட்ட 50 ஆண்டுகளுக்கு முன் நிகழ்ந்தது இது. அது எவ்வளவு அழகாக ஞாபகம் வச்சுண்டு, அந்த வைத்தா என்பவர் அந்த சமயத்தில் அவர் காலமாகிவிட்டார் என்ற விஷயம் மகானுக்கு யார் சொன்னது?
அது எவ்வளவு பெரிய ஆச்சரியம். அதுவும் அவருடைய மகன் பண தேவைக்காக கஷ்டப்படுகிறார், உத்தரக்கிரியை கூட செய்ய இயலாமல் வருந்துகிறார் என்ற விஷயத்தை மகானிடத்தில் சொன்னவர் யார்? மகானுக்கு போய் நாம் சொல்லவும் வேண்டுமா? அவர்தான் சகலமும் உணர்ந்தவராச்சே. தக்க சமயத்தில் மகா பெரியவாளின் கருணை இருந்ததனால் உத்தரக்கிரியைகளை செய்ய முடிந்தது என்று அவர் கண்ணீரோடு தெரிவித்து மகா பெரியவாளுக்கு கோடான கோடி நன்றிகள் நமஸ்காரங்கள்னு அந்த தந்தியில் அவர் எழுதியிருந்தார். எவ்வளோ பெரிய விஷயம் இது, சாதாரணமான விஷயமா? இது நமக்கு எதை நினைவுபடுத்துகிறதுனா, மகாபாரதத்தில் திரௌபதி வழியே இல்லாமல் கஷ்டத்தோடு கண்ணான 2 கை எடுத்து கும்பிடும் பொழுது, அழைக்கும் பொழுது எப்படி கண்ணன் அவளை காத்தாரோ அதே போல் எனக்கு வேறு வழியே இல்லை பெரியவான்னு 2 கை எடுத்து கும்பிட்ட அந்த மாத்திரத்திலேயே மகான் அந்த க்ஷணத்திலேயே தன் மேனேஜரை அழைச்சிட்டு மணி ஆர்டர் அனுப்ப சொல்லி தன் பக்தனின் கஷ்டத்தை போக்கி அருள்கிறார். எவ்வளவு பெரிய விஷயம் அது, சாதாரணமான விஷயமா? இன்று நாம் இன்னொரு அற்புதத்தையும் பார்க்க போகிறோம். இப்போ முதல்ல பார்த்தது எப்படி திரௌபதியின் கஷ்டத்தை எப்படி கண்ணன் தீர்த்தாரோ அப்படி பெரியவா எப்படி கஷ்டத்தை போக்கினார்னு பார்த்தோம். அடுத்து என்ன பார்க்க போகிறோம்னா, குச்சேலரின் கஷ்டத்தை எப்படி கண்ணன் போக்கினாரோ அதே போல் தன் பக்தரின் இல்ல பிரச்சனையை எவ்வாறு மகான் தீர்த்தார்னு பார்க்க போகிறோம். பம்பாயில் ஒரு பெரியவா பக்தர்கள், அதாவது தமிழ்நாட்டை சேர்ந்த பக்தர்கள் வாழ்ந்து வந்த குடும்பம் அது. அவர்கள் பம்பாயில் போய் ஒரு நல்ல நிலைக்கு வந்து அவர்கள் ஒரு கம்பெனியே ஸ்டார்ட் பண்ணி அந்த கம்பெனியை நடத்தி வந்தார்கள். சிலருக்கு சம்பளம் கொடுக்கும் இடத்தில் அவர்கள் இருந்தார்கள். அவர்கள் ஒரு வழக்கத்தை கொண்டு வந்தார்கள் அந்த குடும்பத்தில். குறிப்பாக மனைவி, அவரின் மனைவி ஒரு வழக்கத்தை கொண்டு வர, அந்த பக்தரின் மனைவி என்னதுன்னா, வருஷா வருஷம் நம்முடைய கம்பெனியில் வரக்கூடிய லாபம் இருக்கு இல்லையா, அதில் ஒரு பங்கை மகானிடத்தில் ஸ்ரீமடத்தில் சமர்ப்பிக்க வேண்டும் அப்படின்னு ஒரு வழக்கத்தை கொண்டு வரான். முதல் ஆண்டே கம்பெனி மிக அருமையாக தொழில் வியாபாரம் செய்து எல்லாமே லாபமாக அந்த ஆண்டு நிறைவேற, அதில் அந்த லாபத்தில் ஒரு பங்கு எடுத்துட்டு பம்பாயிலிருந்து சென்னை வந்து காஞ்சி வந்து ஸ்ரீமடம் வந்து அதை அழகாக ஒரு தட்டில் வைத்து பவ்யமாக அந்த அம்மையார் மகானின் திருப்பதத்தில் வைத்து நமஸ்கரிக்கிறாள். நம் மகான்தான் எவ்வளவு கோடிகளாக இருந்தாலும் கையில் தொடமாட்டாரே இல்லையா? அதாவது நல்ல காரியத்துக்கு உபயோகப்படுத்திக்கோ அப்படின்னு தானே சொல்லுவார். அதையே தான் அவர் இப்போவும் சொல்கிறார். இவ்வளவுலாம் எதுக்கு நேக்கு, ஏதாவது நல்ல காரியத்துக்கு நீயே அதை செலவு செய், அதுவே பிரயோஜனமாகும் அப்படின்னு சொல்ல அந்த அம்மையாருக்கு ஏனோ மனது கேட்கவில்லை. இல்லை பெரியவா, என்னோட பிரார்த்தனை, நான் வந்து லாபம் வந்ததுன்னா அதில் ஒரு பங்கை ஸ்ரீமடத்தில் சமர்ப்பிக்க வேண்டும்னு நான் பிரார்த்தனை பண்ணிட்டேன், தயவு செஞ்சு இதை நீங்கள் ஏற்றுக்கணும்னு வேண்டி நிற்க, நீ இவ்வளவு ஆசைப்படுற இல்லையா, அதனால் இதை நான் ஏற்றுக்கிறேன், ஆனால் பணமாக வேண்டாம். நீ என்ன பண்ணுற, கொஞ்ச நாளைக்கு தேவையான மளிகை சாமான்களை, ஸ்ரீமடத்தில் நடக்கும் தளிகைக்கான சாமான்களை நீ வாங்கிட்டு வந்து கொடுத்துடு, சரியா? சரி பெரியவா, அப்படியே ஆகட்டும்னு வாங்கிட்டு வந்து கொடுத்தாலும் அதிலும் சிறு தொகை தான் செலவாயிருக்கு. இந்த அம்மையாரோ பெரிய தொகை கொண்டு வந்துட்டா. இன்னமும் இவ்வளவு பாக்கி இருக்கே, திரும்பி மகான்கிட்ட போய் நம்ம என்ன சொல்கிறது, என்ன செய்யறது? மறுபடியும் சத்த நாழி கழித்து பெரியவாள்கிட்ட வந்து, பெரியவா நான் இவ்வளோ கொடுக்கணும்னு நினச்சிட்டு வந்தேன், இந்த தொகையை சொல்கிறார். ஆனால் இவ்வளோ தான் இப்போ செலவாயிருக்கு, இன்னும் கொஞ்சம் கொடுக்கணுமே பெரியவா, நீங்கள் தான் அனுகிரகம் பண்ணணும்னு விடாமல் கேட்க, பெரியவா பார்த்தாராம் என்ன பண்ணலாம்னு பார்த்துட்டு, சரி நீ கொஞ்ச நேரம் அப்படியே இரு, அந்த இடத்துல உட்காந்துக்கோ அப்படின்னு சொல்லி ஒரு ஓரமாக அந்த அம்மையாரே உட்கார வைக்கிறார். அப்படியே காலம் கடந்துட்டே வருது, சத்த நாழியாருது. ஒரு 2-3 மணி நேரம் கழித்து ஒரு அன்பர் ஒருத்தர் சோகமான முகத்தோடு வந்து உட்காந்துக்கிறார். ஆனால் அவர் வரிசையில் வந்து நிற்கவில்லை, மகா பெரியவாளிடத்தில் எதுவுமே சொல்லவில்லை. ஒரு ஓரமாக உட்காந்துட்டு வாடிய முகத்தோடு அழுதுண்டே இருக்கார். ரொம்ப ஒரு தீராத கவலையில் அவர் இருக்காருன்னு அவர் பார்க்கும்போதே தெரிகிறது. எல்லாருக்கும் பிரசாதம் கொடுத்து அனுப்பிய மகான் அந்த அன்பரை அழைக்கிறார். நீ யார், எந்த ஊர்லேருந்து வர, உன்னை பார்த்தாலே ஏதோ கஷ்டத்தில் இருக்க போல இருக்கே, என்னன்னு சொல்லு. மிக மிக ஹிதமான வார்த்தைகளை சொல்கிறார். இவர் கேட்டதும் தான் கேட்டுட்டார். அந்த பக்தர் பொலவென அழத் தொடங்கி விடுகிறார். கண்களிலிருந்து கண்ணீர் கொட்டுறது. அழாமல் சொல்லுப்பா அப்படின்னு ஒரு தாயின் வாஞ்சையோடு மீண்டும் மகான் கேட்கிறார். அப்பொழுது அந்த பக்தர்
சாமி நான் பக்கத்து ஊரில் இருக்கேன், சின்ன கம்பெனியில் தான் சாமி எனக்கு வேலை, நான் வாங்குகிற சம்பளம் நான் ஒருத்தன் சாப்பிட்றதுக்கே பத்தாது, ஆனால் என் குடும்பம் சாப்பிடணுமே, என்ன பண்ணுறது, என்னென்னமோ செஞ்சு பார்த்தேன், எல்லா வேலையும் பண்ணி பார்த்தேன், பணம் பெருசாக கையில் பொருளவே இல்லை, அதனால் குடும்பத்தை நடத்தினவேன்னு கடன் வாங்க ஆரம்பித்தேன். கடன் வாங்கி அந்த கடன் வட்டி போட்டு குட்டி போட்டு பெருசாக வளர்ந்து இன்றைக்கி நானே பயப்படும் அளவிற்கு பூதாகாரமாக வந்து நிற்கிறது. ஆற்று வாசலில், அவரின் வீட்டு வாசலில் வந்து கடன்காரர்கள் எல்லாம், கடன் கொடுத்தவர்கள் எல்லாம் சண்டை போடும் அளவிற்கு ஆகியிருக்கிறது. இப்போ கூட சொல்கிறார், சாமி இப்போ கூட என்னை துரத்திண்டு வந்தான் சாமி கடன் கொடுத்தவன், வேறு வழி இல்லாமல் நான் ஸ்ரீமடத்துக்குள்ளே பூந்துட்டேன். வழி இல்லாமல் ஸ்ரீமடத்தில் பூந்தவர் அவர். அந்த கடன் கொடுத்தவர் ஸ்ரீமடத்து வாசலில் நிற்கிறாரு. நான் எப்போ பணத்தை திருப்பி கொடுப்பேன்னு எனக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல சாமி, அதுதான் ஒரு ஓரமாக உட்காந்து அழுதுட்டு இருந்தேன், இதை நான் யாருக்கிட்ட சொல்ல முடியும் சாமின்னு அவர் அழுதாராம். பெரியவா அப்படியே பார்த்து யோசிச்சுட்டு முதல்ல வந்து அந்த பம்பாய் அம்மையார் இருக்கா இல்லையா, அந்த அம்மையாரை அப்படி அழைச்சாராம். நீ ஒரு நல்ல காரியத்துக்காக பணத்தெல்லாம் கொடுக்கணும்னு முடிவு பண்ணிட்டு வந்த இல்லையா? ஆமாம் பெரியவா சொல்லுங்க, நீ என்ன வச்சுட்டு இருக்கியோ அதை அப்படியே எடுத்து இவர்கிட்ட கொடுத்துரு அப்படின்னு சொல்லவுமே இவர் அப்படியே ஆச்சரியப்பட்டு போகிறார். அந்த அம்மையாருக்கும் பரம சந்தோஷம். ஏன்னா பெரியவாளின் முன்னிலையில், பெரியவாளின் சந்நிதியில், பெரியவாளின் கட்டளைக்கு ஏற்ப அவர் சொன்னதை சொன்னா போலவே நிறைவேற்றப் போகிறார் இல்லையா? அந்த ஆனந்தம் அந்த அம்மையாருக்கு. அப்படியே அந்த பணக்கட்டை எடுத்து ஒரு தட்டில் வைத்து இவரிடத்துல கொடுக்கிறார். ஆனால் பெரியவான்னு சும்மா கொடுத்துடல, அந்த அன்பரை அழைச்சிண்டு, நீ ஏன் இவ்வளோ கடன் வாங்குற, இந்த மாதிரிலாம் கடன் நம்ம இஷ்டத்துக்கு வாங்கிடக்கூடாது, புரியுறதா? நம்ம எவ்வளோ சம்பாதிச்சாலும் நம்ம தேவைக்கு ஏற்பதான்ப்பா குடும்பத்தை நடத்தணும், அளவறிஞ்சுண்டு வாழணும், அளவு தெரியாமல் வாழக்கூடாது, அப்புறம் எல்லாம் இப்படி தான் கடனாக போய் நிற்கும், புரியுறதா? உன் குடும்பத்தை க்ஷேமமாக பார்த்துக்கோ, நீயும் நல்லா உழைச்சிக்கோ, ஆனால் அளவுக்கு மீறி கடன் வாங்கிடாத, சரியா? இப்போ இதை வச்சுண்டு உன்னுடைய கடன் எல்லாத்தையும் நீ அடைச்சிடு, சரியா அப்படின்னு சொல்லவும், சாமி அப்படின்னு சொல்லி அவர் நெடுஞ்சான் கிடையாக விழுந்து நமஸ்காரம் பண்ணிட்டு அப்படி எழுந்து வந்து அந்த பணத்தில் எவ்வளோ இருக்குன்னு பார்த்தா தனக்கு எவ்வளவு பணம் தேவையோ கடனை அடைக்க அவ்வளவு பணமும் அதில் இருந்தது. அது போக, ஏமா நீ ஆரம்பத்தில் மளிகை சாமானுக்கு கொடுத்த, இப்போ கொஞ்சம் அவருக்கு கொடுத்த இல்லையா அப்படின்னு பெரியவா கேட்க, ஆமாம் பெரியவா இன்னமும் கொஞ்சம் பணம் இருக்குது பெரியவா, நான் கொண்டு வந்தது பெரிய பங்கு, அதையும் நீங்கள் தான் ஏற்றுக்கணும் அப்படின்னு நான் அந்த அம்மையார் சொல்ல, இப்போ நீ கொடுத்த எல்லாத்தையுமே இவன் கடன் கொடுக்கவே சரியாக போயிடும், அவனுக்கு ஒரு குடும்பம் இருக்குது, குழந்தை குட்டிலாம் இருக்குது, எல்லாம் சாப்பிடணும் இல்லையா, அந்த மீதி பங்கையும் அவன்கிட்டையே கொடுத்துட்டேன் அப்படின்னு பெரியவா சொல்ல, அந்த அம்மையாருக்கு இன்னும் ஆனந்தம், இன்னும் குதூகலம். அந்த பணத்தையும் பெரியவா முன்னிலையிலேயே அவருக்கு கொடுத்து, பெரியவா இருவருக்கும் பிரசாதம் கொடுத்து ஹிதமான வார்த்தைகளை சொல்லி அருள் மழையை பொழிந்து அனுப்ப அந்த பக்தர் மகானின் கருணையோடு மேலும் க்ஷேமமாக சுபிக்ஷமாக வாழ்ந்தார் என்பதை நாம் சொல்லவும் வேண்டுமா? அளவறிந்து வாழாதான் வாழ்க்கை உளபோல இல்லாகி தோன்றா கெடும்னு வள்ளுவ பெருமான் சொன்னார், நிச்சயமான உண்மை. ஆனால் அதை மகான் எவ்வளவு அழகாக சொல்லி, ஒரு வாஞ்சையோடு அதை எடுத்து சொல்லி அவருடைய கஷ்டத்தையும் போக்கி அனுப்பினார். அவருக்கு எவ்வளவு பணம் வேண்டும் என்பது மகானுக்கு எப்படி தெரியும்? அவருக்கு பண தேவைதான் இருக்கிறது என்பதும் மகானுக்கு எப்படி தெரியும்? மகானுக்கு நாம் சொல்லவும் வேண்டுமா? நாம் மகானை நம்பி தெரிந்தோ தெரியாமலோ மகான் இருக்கும் இடத்தில் நாம் வந்துட்டோம் என்றாலே மகானின் கருணையே நம்மை என்றும் காக்கும். சக்ருத் ஸ்மரண மாத்திரேன பவரோக விநாசகே சந்திரசேகர பாதாப்சே வாசேதாம் ஹிருதிமே சதா. விதம் விதமான பக்தி நிகழ்ச்சிகளை உங்களுக்காக தந்து கொண்டிருக்கிறது உங்கள் கோபுரம் டிவி. உங்களுக்கு பிடித்த நிகழ்ச்சிகளை லைக் செய்யுங்கள், உங்களுக்கு பிடித்த மாணவர்களுக்கு ஷேர் செய்யுங்கள், மேலும் சப்ஸ்கிரைப் செய்வதோடு மட்டுமல்லாது அருகில் இருக்கும் பெல் பட்டனை கிளிக் செய்து கோபுரம் டிவி நிகழ்ச்சிகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ளுங்கள். மற்றும் ஒரு மகிழ்ச்சியான செய்தி, கோபுரம் டிவி ஆப்பை கூகுள் பிளே ஸ்டோரில் ஃப்ரீ டவுன்லோட் செய்து கோபுரம் டிவி நிகழ்ச்சிகளை தொடர்ந்து கண்டுகளியுங்கள், பாருங்கள், ரசியுங்கள், பரவசமடையுங்கள். gopuramtv.com பக்தி பக்திமயம்.